வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இட்லி கடை, அதுக்கப்புறம் காந்தாரா. இந்த ரெண்டு படங்களும் எப்படி இருக்குங்கிறத ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காந்தாரா படத்தை பார்த்தேன். நேற்று இட்லி கடை ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி தான் காந்தாரா முடிச்ச கையோடு அப்படியே அடுத்து இட்லி கடைக்கும் போயிட்டு ரெண்டு படத்தையும் பேக் டு பேக் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ரெண்டு படமும் எப்படி இருந்துச்சுங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு காந்தாரா சாப்டர் 1 பார்த்துருவோம். ஆக்சுவலாக நம்ம சேனலில் காந்தாரா 1 நடந்த விஷயங்கள், அது இல்லாமல் பஞ்சுருளி தெய்வம், குளிகா தெய்வம், இவங்களை பற்றின அந்த கதைகள் என்ன அப்படிங்கிறத மொத்தமாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதையும் கூட போய் பாருங்கள். இந்த காந்தாரா சாப்டர் 1 கதை என்னன்னா, காந்தாரா அப்படிங்கிற அந்த இடத்துக்கே ராஜாக்களே போகிறதுக்கு நடுங்குறாங்க. ஐயோ, அங்கே போனவங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நடுங்குறாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்தால் ரிஷப் ஷெட்டி அவங்களுடைய கேங்குங்கிறது இந்த இடத்துக்குள்ளே வருது. இப்போ ராஜாக்கெல்லாம் டேய் அங்கேருந்து நீங்கள் வந்துருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ அந்த காந்தாராங்கிற இடத்துல என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குது, ப்ளஸ் இந்த ராஜாக்கள் அந்த இடத்த ஒரு வழியாக போனாங்களா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் மொத்த படமும். மெயின் பாசிட்டிவே ரிஷப் ஷெட்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். மனுஷன் கடவுளே உள்ளே வந்து இறங்கினா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு பாருங்க. ஆல்ரெடி பார்ட் 1 அந்த கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த மியூசிக்கோட இந்த மனுஷன் அப்படியே குளிகாதேவன் வந்து ஒன்று பண்ணுவார் பாருங்க, அப்படியே ஒரு மாதிரி ஆக்கி விட்டுரும்ல, அந்த ஒரு ஃபீலை இதுலையுமே கிரியேட் பண்ணுறாரு. இதில் கதையாகவே பார்ட் 1 நடந்ததுங்கிறது அதில் 3 டைமில் நடந்த கதையை காமிச்சிருப்பாங்க. இது டோட்டலாக வேற கதை. இது முன்னாடி இந்த பார்ட் 1க்குலாம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ராஜா கதைப்பா. அந்த டைமில் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ கதைகள் வேற வேற மாறினாலும் பஞ்சுருளி தெய்வமும் குளிகா தெய்வமும் இந்த மக்களுக்காக எப்படி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. முக்கியமாக குளிகா தெய்வத்துடைய அந்த ருத்ர தாண்டவத்துக்கு இவங்க எல்லாம் எப்படி ஆளாகிறாங்கிற அந்த காட்டின போர்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான சமயத்தில் அவங்கள கொண்டு வரது தான் இந்த படத்துடைய ஹைலைட்டே. அண்ட் இதில் வரக்கூடிய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் சும்மா இவங்களை வச்சு காமெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்க எல்லாருக்கும் கடைசியில் ஒரு எண்டு கார்டு கொடுத்தா மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டப்போ ஒரு கேரக்டருக்கும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறதுங்கிற மாதிரி அதெல்லாம் நீட்டாக முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் ருக்மிணி கேரக்டர், அவங்க ரோலே முக்கியமான ரோல் வேறையா, அதை அவங்க கேரி பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மியூசிக் இந்த படத்துடைய பெரிய பெரிய ப்ளஸ்ப்பா. அந்த வராக ரூபம் அந்த பாட்டு, அந்த பார்ட் 1 அவ்வளோ பெரிய ரீச்சுக்கு அந்த பாட்டு ரொம்ப மிகப்பெரிய காரணமாக இதில் அந்த பாட்டும் இருக்குது. அதை தாண்டி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக்காகவும் எலிவேட் பண்ணுற சீன்ஸ்லாம், அந்த வார் சீக்வன்ஸில் வரக்கூடிய எலிவேட் பண்ணுற சீக்வன்ஸு, முக்கியமாக கோயில் திறப்பு விழாவில் வரக்கூடிய அந்த ஒரு சாங்குங்கிற மாதிரி மொத்தமாகவே ஏகப்பட்ட மூமெண்ட்ஸு இந்த மியூசிக் நல்லாவே எலிவேட் பண்ணுச்சு. அண்ட் ராஜா கேரக்டர் இரிட்டேட் பண்ணக்கூடிய ஆள் தான், அது தேவையான அளவுக்கு அவர் பண்ணியிருக்கிற. அப்படி இதில் ராஜாக்கள் அந்த பழங்குடி மக்களுக்கு நடக்கிற கதை, காந்தாரா ஏரியாவில் இருக்கிற மர்மம், அது இல்லாமல் ரிஷப் ஷெட்டி கேங்கு இங்கே உள்ளே வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கிற விஷயம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படம் முழுக்க இருக்குது. அதனால் ஜஸ்ட் இந்த பஞ்சுருளி கடவுளை திரும்பியும் கூட்டிட்டு வரேன், அவங்கள வச்சு இந்த மக்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சிம்பிளான அதே விஷயம் மட்டும் இல்லாமல் அதை தாண்டிய பல கதைகள் இருக்குது. அதோட பஞ்சுருளி தெய்வத்தையும் கலந்த விதமாக இந்த கதை இன்னும் நல்லா இருந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால அதுலேயும் இந்த வார் சீக்வன்ஸ்லாம் வெயிட்டாக இருந்ததுனால தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருந்துச்சு. பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கரமாக இருந்துச்சு. முக்கியமாக விஎஃப்எக்ஸ் போர்ஷனு அது சீரியஸாக இந்த பட்ஜெட்டில் எப்படா பண்ணிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அதில் அந்த புலி வரக்கூடிய சீனாக இருக்கட்டும், இன்னும் பல சீக்வன்ஸ்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்கீங்கப்பான்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதுக்குன்னு இந்த படத்தில் குறையே இல்லையாப்பா, எல்லாமே நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையாக இந்த கதையெல்லாம் என்ன கதைக்குள்ளே வரீங்க, எப்போ தாங்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செட் பண்ண டைம் ஆச்சு. அது இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த காமெடி ஏரியாலாம் நிறைய இடம்லாம் ஒர்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு காமெடி ஏரியா தான் கொஞ்சம் இந்த படத்தில் வீக்காக இருந்தது. பட் செகண்ட் ஏரியாவில் மெயின் பிரச்சனை இதுதான். இதுக்கப்புறம்லாம் கொய்யால இனிமேல் ஃபுல்லாக உங்களை மிரளோட போகிறோங்கிற மாதிரி மிரட்டக்கூடிய சம்பவங்கள் வந்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்த விஷயங்கள்லாம் மொத்தமாகவே மறந்து போச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த குளிகா தெய்வம், அதுக்கப்புறம் இன்னும் பல அட்டாக்ஸ், இந்த வார் சீக்வன்ஸ்னு ஏகப்பட்ட மூமெண்ட்ஸு மொத்த படத்தையும் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஓவரால் மிரட்டலான தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயம் இந்த படம் கொடுக்கும். பார்ட் 1 உங்களுக்கு அந்த கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த வராக ரூபம் சாங் வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருக்கும்ல, அந்த மாதிரி இதில் ஒரு 4-5 மூமெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் தேட்டரில் பயங்கரமாக இருக்கும். தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியாகவே தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். இது கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு தான் பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். அதாவது நீங்கள் ஒழுங்கான ஒரு படம் எடுத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த படத்தில் இந்த முக்கியமான மூமெண்ட்டில் கடவுள் தேவைப்படுறாரு, அவர் வந்து காப்பாற்றுவாருங்கிற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாங்க. அதில் ரிஷப் ஷெட்டியுடைய பர்ஃபார்மன்ஸு, அதை எலிவேட் பண்ணுற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இந்த சுச்சுவேஷனுக்கு குளிகா தெய்வம் வரணும்பாங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், இப்படி எல்லாமே சேர்ந்ததுனால அந்த மூமெண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அதனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. அதை விட்டுவிட்டு நான் எதுவுமே மெனக்கடல் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து உங்கள் சீட்டுக்கு பக்கத்தில் அனுமருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருங்க, இந்த படத்தை நீங்கள் ட்ரோல் பண்ணிங்கன்னா சிவபெருமானுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவீங்கன்னு நீங்கள் எந்த வேலையும் பார்க்காம கடவுளை வச்சு ஒப்பேற்றுறதுலாம் அதை ஏற்றுக்கவே முடியாது. இதில் அவங்க கடவுள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம்ப்பான்னு சொல்லி அதுக்கான ஒரு மெனக்கடலை பண்ணியிருக்கிறாங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஸோ இப்படி நீங்கள் சாமி படங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க.
அதை விட்டுட்டு சாமியை வச்சுருக்கோங்க அதுக்காகவே வந்து பாருங்கன்னா ஒப்பேற்றக்கூடாது. சரி, ரெண்டாவது படத்துக்கு போவோமா? இட்லி கடை. தனுஷோடைய நடிப்பில், டைரக்ஷனில் ரெண்டுத்துலையுமே வந்திருக்கிற படம் தான் இந்த இட்லி கடை. இதில் கதை என்னன்னா, தனுஷோட அப்பா தான் ராஜ்கிரண். அவரு அவங்க கிராமத்தில் ஒரு இட்லி கடை வச்சு நடத்திட்டு வராரு. அவரோட இட்லி சாப்பிட்றதுக்காக ஊரே வெயிட் பண்ணும். அந்த அளவுக்கு எப்பா அவரோட இட்லி அளவுலாம் வேறு யாராலுமே செய்யவே முடியாதுங்கிற மாதிரி அவருடைய கைப்பக்குவமே தனிப்பா. அதுலேயும் மனுஷன் அதை ரசித்து அந்த வேலையை பாருன்ற மாதிரி அவரோட இட்லி கடை அந்த கிராமத்திலேயே செம்ம ஃபேமஸ். இவருக்கு இந்த இட்லி கடையை வச்சு நான் பெரிய காசு பார்க்கணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணுங்கிற ஆசைலாம் கிடையாது. எப்பா எனக்கு இந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கு, நான் மனசார இதை செய்கிறேங்கிறது ராஜ்கிரண் அவர்களுடைய எண்ணம். ஆனால் தனுஷ்க்கு வந்து எப்பா இதை வச்சு நல்ல பெரிய காசு பார்க்கணும், நம்ம நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாரு. அதனால் இந்த ஊரை விட்டே அவர் போகிறாப்படி. இப்போ ஒரு சுச்சுவேஷனில் திரும்பவும் அந்த ஊருக்கே வரக்கூடிய நிலைமை வரும்போது அதுக்கப்புறம் இவர் லைஃப் என்னவா ஆகுதுங்கிறது தான் மொத்த படமும். இதில் தனுஷ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த ரோலாம் அசால்ட்டாக தூக்கி சாப்பிடுவார். அதுலேயும் இதில் அவர் எதையோ இழந்து தவிக்கிற ஒரு ஃபீலை கிட்டத்தட்ட ஒரு பாதி படம் கிட்ட என்னவோ நான் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன், இன்னொன்று எனக்கு ஒரு லைஃப்பில் குறையாவே இருக்குங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அசால்ட்டாக அவர் பார்க்கும்போது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அசால்ட்டாக இந்த கேரக்டரை அதாவது மெனக்கெட்டு பண்ணுறாருங்க, கஷ்டப்பட்டு நடிக்கிறாருங்கன்னு மாதிரி கேஷுவலாகவே அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணுறாரு. அண்ட் இட்லி கடைக்கு வந்து அவர் அவங்க அப்பா மாரி நான் இட்லி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுறது, அதுலேயும் ஒருத்தர் இட்லி சாப்பிட்றத இவர் பார்க்குற மொமெண்ட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி மொமெண்ட்ஸாக நிறைய இடம் நல்லா இருந்துச்சு. இவர் அப்பப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க அப்பாவை நினச்சிக்கிற மொமெண்ட்டுங்கிற மாதிரி அவரை சுற்றி அவங்க அப்பா இருக்கிறாங்க, எப்பா இந்த இடத்துல எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, இந்த மொத்த இடம் தான்ப்பா என்னோடதுங்கிற மாதிரி அவர் அப்பப்போ எல்லாரையும் நினச்சிக்கிற அந்த ஒரு மொமெண்ட்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எஸ், இட்லிக்கு ஆப்வியஸாக சட்னி சாம்பார் மிளகா அப்படின்னு இருக்கும்ல, அப்படி மற்ற கேரக்டர்ஸும் இந்த படத்துக்கு பக்கபலமாக தான் இருக்கிறாங்க. முக்கியமாக ஜிவி பிரகாஷோடைய அந்த சாங்குங்கிறது சூப்பராக இருந்துச்சு. அவருடைய மியூசிக்கும் இந்த படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்க கை தட்டுறதுக்கு அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்குன்னே ஒரு சீன் இருக்குது. அதாவது அவங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பெரிய சீன்லாம் இல்லை, அவங்க வரக்கூடிய சின்ன சின்ன ஏரியாவில் அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுறாங்க. எனக்கு அதில் நித்யா மேனன் கேரக்டர் வந்து இதெல்லாம் அவங்க அசால்ட்டாக பண்ணக்கூடிய கேரக்டர், அவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. பட் மற்ற கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் இளவரசன் கேரக்டர், அதுக்கப்புறம் சத்யராஜ் கேரக்டர், நரேன் கேரக்டர், பார்த்திபன் கேரக்டர், இப்படி எல்லாருமே சின்ன சின்ன ஏரியா தான். ஆனால் அந்த ஏரியாவை அவங்க அசால்ட்டாக ஸ்கோர் பண்ணுவாங்க. எனக்கு இந்த படத்தில் அருண் விஜய் கேரக்டருங்கிறது வழக்கமான வில்லன் கேரக்டர் தான். ஆனால் அவர் அந்த கேரக்டர் பண்ணும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக இல்லை வழக்கமான பணக்கார வில்லன், இப்போ ஏழையாக இருக்க போகிற ஹீரோ, இப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு நார்மலாக அது பார்த்தா மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் இதில் ராஜ்கிரனுடைய வளர்ப்பு, அவருடைய பையனை எப்படி வளர்த்துருக்காரு, சத்யராஜ் அவருடைய பையனை ஐயோ இப்படி ஆயிட்டானேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுங்கிற மாதிரி அவங்க பசங்களை எப்படி வளர்க்குறாங்கிற அந்த ஒரு விஷயத்தை பேசினது எனக்கு இதில் பிடிச்சது. அதனாலேயே அருண் விஜய் கேரக்டர் வழக்கமாக ஃபீல் ஆனாலும் அதை நினச்சி சத்யராஜ் கேரக்டர் ஃபீல் பண்ணுறதுன்றதோட கனெக்ட் பண்ணது எனக்கு பிடிச்சது. அண்ட் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸாக முடித்த விதம், அதாவது ஆக்ரோஷமான ஃபைட்டு போட்டு மாசாக முடிக்கிறேன் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்காம இந்த கிளைமேக்ஸை எல்லா கேரக்டரும் நீட்டாக முடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, இதில் எனக்கு ஒர்க் ஆகாத விஷயங்கள் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு அப்படியே அழகாக எனக்கு அதுலேயே முடிஞ்சிருச்சப்பா, மொத்த கதையுமே நீங்கள் அழகாக சொல்லி முடிச்சிட்டிங்களேன்ற மாதிரி அதுலேயே தனுஷுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு அதுலேயே பிடிச்சிருச்சு. செகண்ட் ஹாஃபில் ஐயோ இப்போ செகண்ட் ஹாஃப் எடுத்தே ஆகணுமேங்கிறதுனால அதில் அருண் விஜய் இருக்காரு, சமுத்திரகன் இருக்காரு, அப்புறம் என்ன வழக்கமாக இவருக்கு ஒரு 4 சீனை வைக்கி அவருக்கு ஒரு 4 சீனை வைக்கின்ற மாதிரி அந்த விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் சில இடங்கள்லாம் ஓகே இதெல்லாம் தான் வரப்போகுதுங்கிற மாதிரி எனக்கு அந்த மூமெண்ட் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸாக முடிச்ச விதம் எனக்கு பிடிச்சதுப்பா. ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுங்கிறது ரொம்ப சினிமாத்தனமாக வழக்கமாக இதெல்லாம் வரும்பான்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே இருந்துச்சு. தெரியும் இப்போ இந்த 2 கேரக்டர் இருக்கிறாங்க, இவங்க யாருன்னு சொல்லிவிட்டீங்க, அப்போ இவங்களை வச்சு இப்படிலாம் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனாலே செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில போர்ஷனுங்கிறது ரொம்ப ஒரு ஓகே லெவலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த இட்லி சுட சுட நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சூடு கம்மியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனால் ஓவரால் இந்த இட்லி கடை நல்லா இருக்குது. அதுலேயும் முன்னாடி எடுத்த அந்த ஃப்ரைட் ரைஸ் கடை அதில் சாப்பிட்டு சில பேருக்கு ஒத்துக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த இட்லி கடை அப்படிலாம் உங்களை டேமேஜ் பண்ணாது. கட்டாயம் இந்த இட்லி உங்களுடைய ஃபேவரட்டாக மாறும்னு சொல்ல முடியலனாலும் நல்லா இருக்குப்பா, இந்த இட்லி கடை தாராளமாக ட்ரை பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கட்டாயம் கொடுக்கும். நல்லா இருக்கு படம். நல்ல வேலை பேக் டு பேக் 2 படத்தை பார்த்து எந்த ஒரு படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் ஐயோ ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்காம விட்டதே பெரிய விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஒரு படம் நல்ல ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அடுத்த ஒரு படம் பார்த்துட்டு அப்படியே மொத்தமாக டேமேஜ் பண்ணி விட்டுறோம். அப்படி இல்லாமல் பேக் டு பேக் இந்த 2 படம் பார்த்தது ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுத்தது. ஒன்று பிரம்மாண்டமான ஒரு ஃபீலு, இன்னொரு படம் அப்பா அழகாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்லா இருக்கிற ஃபீலை கொடுத்தது. ஸோ இந்த 2 படங்களையும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.